ஐநா துணையில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுடைய கல்யாணம் நின்று போனதுனால வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. மறுநாள் காலையிலே ஆயிருது. நிலா பார்த்து ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சேரனும் வழக்கம் போல் டீ எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் சேரன் முகம் பார்த்தா வாடி போயிருக்கு. ஏற்கனவே இந்த வானதி பொண்ணு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணு சொன்னதுக்காகவும் பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காகவே அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் இந்த கல்யாணம் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் மனசுக்குள்ளே போட்டு அவராக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்தா அனிசும் சந்தாவும் வராங்க. இங்கே பார்த்தா சந்தா கையில் சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, கேக்கெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வராங்க. என்ன சந்தா கையில் என்ன கேக்கெல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா இன்னைக்கு சந்தாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், பிறந்த நாளா, ஹாப்பி பர்த்டே சந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிக்கி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தா இங்கே சந்தா கேக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடேசனுக்கும் பார்த்தா கேக் கொடுக்குறாங்க, சேரனுக்கும் பார்த்தா கேக் கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்தா கேக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் யார் முகத்துலேயும் பார்த்தா ஒரு விதமான சந்தோஷம் இல்லை. யார் முகமே நார்மலாக இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி முகமெல்லாம் வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா சந்தா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன எல்லார் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சந்தா நேரடியாகவே கேட்டாங்க, ஏன் உங்கள் முகம் யார் முகமே ஹாப்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், அப்போ தான் பார்த்தா சோழன் சும்மா இருக்காம, அது ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல் நடந்த விஷயந்தான். சேரன் அண்ணாவுக்கு இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அனிசு உங்ககிட்ட சொன்னாரான்னு தெரியல. நேற்று சேரன் அண்ணாவுக்கு நிச்சயம் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் அந்த நிச்சயம் அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுச்சு. அதனால தான் அதை நினச்சி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க, ஹாப்பி பர்த்டே சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும், ஓ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் பார்த்தா சேரன் முகத்தை பார்க்குறாங்க. சேரன் முகம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே பார்த்தா நிலாவும், சரி சந்தா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸ் கிளம்புறாங்க. கூடவே பார்த்தா பல்லவனும் காலேஜ் கிளம்பிடுறாரு. பாண்டியனும் பார்த்தா இங்கே மெக்கானிக் ஷெட் கிளம்பிடுறாரு. சோழனும், சரிண்ணே எனக்கும் டைம் ஆச்சு, எனக்கு ஒரு சவாரி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா கிளம்பிடுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா கிளம்பிடுறாங்க. இங்கே சந்தாவும் அனிசும் இருக்கவும், சரி பையா சைட்டுக்கு எனக்கு நேரமாச்சு, சந்தா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், நீ போ பையா நான் அப்புறமேல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், சரி சந்தா வந்துடு அப்படின்னு சொல்லி அனிசும் பார்த்தா கிளம்பிடுறாரு. வீட்டில் சந்தாவும் சேரனும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ தான் சந்தா கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, மனசு சரியில்லைனா கோயிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், சேரனுக்கும் பார்த்தா அது சரின்னு படுது. ஆமாம் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள்லப்பா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லவும், சேரனும் சந்தாவும் கிளம்பி பார்த்தா கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு உட்காந்து இருக்காங்க. அப்போ தான் ஒரு பூக்கார அம்மா பார்த்தா வராங்க. என்னப்பா பூ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூக்கார அம்மா கேட்கவும், இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னப்பா கூட உன் பொண்டாட்டி வந்திருக்கு, உன் பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க மாட்டியா, அந்த பொண்ணு தலையில் பூ இல்லாமல் தானேப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூக்கார அம்மா சொல்லவும், இல்லைம்மா அது வந்து இவங்க என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா இவங்க என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. ஆனால் சந்தா பார்த்தா இல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா காசு கொடுக்குறாங்க. இந்தாப்பா இந்தா பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தா சேரன் கையில் பூ கொடுக்கவும், சந்தா கிட்ட பார்த்தா இங்கே சேரன் கொடுக்க போகிறாரு. அதை பூக்கார அம்மா பார்த்துட்டு, என்னப்பா கோயிலில் இருக்க பொண்டாட்டி தலையில் நீ தான் பூ வைக்கணும், நீ என்ன அந்த பொண்ணு கையில் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், ஐயோ அது வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல வரையில, இல்லை பரவாயில்ல நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சந்தாவும் சொல்லவும், சேரனுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியல. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திரு முழிக்கவும், அட வச்சு விடுப்பா, அந்த பொண்ணை வச்சு விடுன்னு சொல்லுது, கோயிலில் இருக்கீங்க புருஷன் பொண்டாட்டி தலையில ஒரு புருஷன் பூ வைக்கிறதுக்கு இம்புட்டா யோசிப்பாக, அட வச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லவும், சேரனும் பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. வேற வழியே இல்லாமல் சந்தா தலையில பார்த்தா சேரன் பூ வச்சு விடுறாரு. சந்தா பார்த்தா இதை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. சேரனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி சேரன் திருன்னு முழிக்கவும், இதுதானே நல்ல லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூக்கார அம்மாவும் பார்த்தா கிளம்பிடுது. என்ன பூ வச்சதுனால உங்களுக்கு எதுவும் இதனால வருத்தமா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், இல்லை அப்படி இல்லை, அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமே நம்ம 2 பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு, நீயே சொல்ல விடலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், பரவாயில்ல இதனால என்ன இருக்கு, பூ தானே வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும்,
சேரன் பார்த்தா சந்தாவை பாக்குறாரு, சந்தாவும் பார்த்தா சேரனை பாக்குறாங்க. இப்பதான் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இருக்கிற காதல் பார்த்தா ஆரம்பமாகுது.